வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வு சம்மந்தமான சின்ன தகவல்கள் தான். அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இப்போ வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்டாக என்ன ஏ டு இசட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1299 எஸ்ஐ பணியிடங்கள் ஏப்ரல் 7 முதல் விண்ணப்பிக்கலாம். அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணணும். தமிழ்நாட்டில் 1299 எஸ்ஐ பணியிடங்களுக்கான தேர்வுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் மே 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தாலுக்காவில் 933 பணியிடங்கள், ஆயுதப்படையில் 366 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் அப்படின்றது படிச்சிருக்கணும். நமக்கு வந்து டிகிரி அப்படின்றது தான் குவாலிஃபிகேஷன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு போகும்போது நீங்கள் அப்ளை பண்ணணும். இதற்கு வந்து நான் ஜஸ்ட் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இவ்வளோ இருக்கணும், ஹைட்டு இவ்வளோ இருக்கணும். அது எல்லாமே வந்து அடுத்த கட்டம். டிகிரி படித்த நபர்கள் மட்டும்தான். இப்போ +2 படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாம்னா பண்ண முடியாது. டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துருச்சு. நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக ஏ டு இசட் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன தேவைகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படின்றதில் போடுவோம். ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படின்றதையும் இதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ மெட்டீரியல் தேவைப்படுற நபர்களும் தாராளமாக மெட்டீரியல் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.